கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபன் எழும்பட்டும் என்ற தலைப்பில் வாலிபர்களுக்காக விசேஷித்த ஒரு நாள் முகாம் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் நடக்க இருக்கிறது. ஒருவன் எழும்பட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ராஜாவும் இராணுவமும் ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிற வேளையில் கோலியாத் என்கிற ஒரு ராட்சதனுக்காக கண்டு 40 நாட்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு வாலிபன், யுத்த அனுபவம் இல்லாதவன், போர்க்களத்திற்கு அண்ணன்மார்களை விசாரிக்க ஈசாய் அனுப்பினான். அந்த வாலிபன் மூலமாக யுத்த அனுபவம் இல்லாத ஒரு வாலிபன் மூலமாக, இராணுவ பயிற்சி இல்லாத ஒரு வாலிபன் எழும்பினதுனால அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கடைசியில் சவுல் கேட்குறான் தன்னுடைய ஆயுதத்தாரியை பார்த்து, இந்த வாலிபன் யாருடைய மகன்? இந்த பிள்ளையாண்டான், இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்கப்பட்டது. ஒரு வாலிபன் எழும்பும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் பயம் நீங்கி பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறதற்கு ஒரு வாலிபன் அன்றைக்கு எழும்பினான். இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் எழும்பட்டும் கர்த்தருக்காக. லெட் ஒன் அரைஸ் என்ற தலைப்பில் ஒரு நாள் வாலிபர் முகாம் மே 16ஆம் தேதி நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் உள்ள வானத்தின் வாசல் கூடாரத்தில் நடக்கிறது. உங்கள் பகுதியில் உள்ள வாலிபர்கள், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், உங்கள் சர்ச்சில் இருக்கக்கூடிய வாலிபர்களை அந்த நாளில் நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஏன், உங்கள் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு வாலிபன் எழும்பினால் தேசத்திற்கு பெரிய ஒரு சேமம் உண்டாகுமே. பெரிய அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்தலாமே. திறப்பிலிருந்து ஜெபிக்க, அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகரை நீதிக்குள்ளாக வழிநடத்த அந்த ஒரு வாலிபன் எழும்புவதற்கு நீங்கள் காரணமாயிருங்கள். பிரியமானவர்களே, இந்திய மிஷினரி சங்கம் மூலமாக இந்த வாலிபர் முகாம் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் நடக்கிறது. அதோடு கூட நிஜம் தொலைக்காட்சி ஊழியமும் இன்னும் அந்த நாளில் முற்பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் அபிஷேகத்துக்குள்ள பிள்ளைகள் வழி நடத்துவதற்கும் அருமையான பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருக்குள்ள வாலிபர்களை வழி நடத்துவதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் அந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்திய மிஷினரி சங்க பணித்தளத்தில் இருக்கக்கூடிய அநேக மாநிலங்கள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அந்த நாட்களில் நம்மளால் வர இருக்கிறாங்க. காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை இந்த ஒரு நாள் வாலிபர் முகாம் நடக்கிறது. பதிவு கட்டணம் ஏதும் கிடையாது. உங்களை கெஞ்சி கேட்குறேன், வாலிபர்களை பெற்றோர்கள் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். மத்தியான உணவு வழங்கப்படும். நீங்கள் வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லெட் ஒன் அரைஸ் என்கிற தலைப்பில் நடக்கிற அந்த முகாமில் உங்கள் பிள்ளை எழும்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வாலிபனை அல்ல, அநேக வாலிபர்களை அந்த நாட்களில் கர்த்தர் எழுப்புவார். மறந்துடாதங்க, மே 16 வாலிபர்கள் அந்த முகாமில் வாலிபர்களே உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.